ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்முடைய சேனலில் சிம்பிளான மட்டன் குழம்பு பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பட்டை, ஒரு 3 லவங்கம் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த இலை இருக்கும் இல்லைங்களா, பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 2 போட்டுக்கோங்க. அடுத்து வந்துட்டு சோம்பு. சோம்பு வந்து ரொம்ப முக்கியங்க. இதுதான் ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு. இங்க பாருங்க, சோம்பு சோம்பு வந்துட்டு போட்டுக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் அப்படியே பொரியட்டும். பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைம்ல வந்துட்டு சின்ன வெங்காயம் பாருங்க, சின்ன வெங்காயம் ஒரு 10ல இருந்து 15 வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பாதி ரெட் கலரா வந்து வரட்டும், சரிங்களா? வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல ஒரு தக்காளி, 1 கிலோக்கு ஒரு தக்காளி போட்டா போதும். அதை நம்ம சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கோம். அதை நாம வந்து இப்போ சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து தக்காளி கரையறதுக்காக நாம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். பாருங்க, தக்காளி ஒரு பாதி வதங்கி வந்துருச்சு. அந்த டைம்ல வந்துட்டு நாம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன், ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கும் போது அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் போடுவோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூனை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதை வதக்கி விடுங்க, ஏன்னா அந்த பச்சை வாசனை, இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க போட்டுக்கலாம், அது காரத்தை பொறுத்து. பாருங்க, ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நம்ம 1 கிலோ மட்டன் வந்து வேக வச்சிருக்கோம். இது எப்படி பண்ணோம்னா, மட்டனை கழுவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி அந்த மட்டன் அளவுக்கு நம்ம ஊத்திட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு வேக வச்சோம்னா சூப்பரா இருக்குங்க டேஸ்ட். இப்ப நம்ம நல்லா வேக வச்சுட்டோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம தாளிச்சுட்டது நல்லாவே கரைஞ்சிருச்சு எல்லாமே. இந்த டைம்ல வந்துட்டு நம்ம மட்டனை வந்து சேர்த்துட்டோம்னா முடிஞ்சுதுங்க. அவ்வளவுதான், சிம்பிள் ரெசிபிங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம மட்டன் சேர்த்துட்டோம். அந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க, அப்பதான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் அதை கொதிக்க வைக்கலாம். ஆனா டேஸ்ட் வந்து மட்டனுக்குள்ள நல்லா போய் ரொம்ப ஜூசியா இருக்கும். 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிட்டா சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு வந்து சிம்பிளா எப்படி மட்டன் குழம்பு செய்யுதுன்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனா கண்டிப்பா இதை நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. ரொம்பவே சிம்பிளா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இதே மாதிரி சூப்பரான, எல்லாருக்குமே வந்து சிம்பிளா மட்டன் குழம்பு எப்படி பண்ணணும்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. கண்டிப்பா இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு தான். இது வந்து ரொம்பவே சிம்பிளா பண்ணலாம், ரொம்பவே டேஸ்டா இருக்கும், குயிக்கா பண்ணலாம். ஸோ இதே மாதிரி சிம்பிளான டேஸ்டான டிஷ்ஷஸ்க்கு மறக்காம நம்முடைய அஸ்வினி சமையல் சீக்ரெட்ஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரம் இன்னொரு குயிக்கான டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறோம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.